யோ, சின்ன வயசுல இருந்து மார்க்கெட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. திடீர்னு லாரி சர்வீஸ்ல எப்படி? உனக்கு முன் அனுபவம் இல்லைல்ல? இல்லை சார், காய்கறி மண்டிக்கு லாரி எல்லாம் வரும் இல்லையா, அந்த அனுபவத்தை வச்சு தான் அவர் இந்த வேலை எனக்கு கொடுத்தாரு. அப்புறம் மார்க்கெட்டில் எனக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சு தான் கடை வைக்க உதவி செஞ்சார். என்னையா கதை சொல்ற? எந்த முதலாளியாவது தான் கிட்ட வேலை பார்க்கிற ஒருத்தனுக்கு காசை கொடுத்து கடையை வைக்க சொல்லுவானா? ஆமா, இந்த சுந்தரம் என்ன அப்பாவியா? சிவசாமி கிட்ட உன்னை பத்தி எதுவும் விசாரிக்காமையே உன்னை வேலையில சேர்த்துட்டானா? ஏய், கரெக்டா சொல்லணும் என்கிட்ட. என்ன காரணம்? சார், நீங்க என்ன அனாவசியமா சந்தேகப்படுறீங்க சார். சுந்தரம் ஐயா என் சம்சாரம் வழியா எனக்கு ஒரு விதத்துல சொந்தம். என் திறமை பத்தி கேள்விப்பட்டு தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு. அப்புறம் காய்கறி மண்டியில் எனக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சு தான் இந்த கடையை வைக்கிறதுக்கு உதவி பண்ணாரு. இதுதான் சார் உண்மை. ஏதோ கதை சொல்ற. நீ சொல்றத நான் நம்புறேன்னு வச்சுக்கோ. ஆனா உன்னைய பத்தி விசாரிச்சதுல யார நல்ல விதமா சொல்லலையேப்பா. சார், என்னை பத்தி பொறாம பிடிச்சவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க சார். நீ 1000 சொல்லு. ஆனா அந்த சிவசாமி கிட்ட நீ மொத்த பணத்தையும் சுருட்டிட்ட. அதை வச்சுதான் கடை ஆரம்பிச்சிருக்க. இதான் என்னுடைய கருத்து. மாணிக்கத்துக்கு வேண்டியவங்க இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். ஹாய் மோகன், இவர் மிஸ்டர் சுந்தரம், லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனர். தெரியும், உட்காருங்க. மிஸ்டர் சுந்தரம், ஒரு விஷயம் கேட்கணும். இவனுக்கு நீங்க தான் கடை வைக்க பணம் கொடுத்தீங்களா? ஆமா சார். இதுக்கு முன்னாடி இவன் வேலை பார்க்குற இடத்துல இருந்து திடுதிப்புன்னு தூக்கிட்டாங்களே, அது தெரிஞ்சுதான் பணம் கொடுத்தீங்களா? மாணிக்கத்தோட சம்சாரம் சரோ எனக்கு உறவுக்கார பொண்ணு. நான் அவளுக்கு மாம முறை வேணும். அவதான் இவனுக்கு வேலை கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டா. ஓஹோ, இந்த மாணிக்கனோ மார்க்கெட்ல பெரிய திறமசாலியா? அது கேள்விப்பட்டு தான் நீங்க வேலை போட்டு கொடுத்தீங்களா? அப்படிதான் சொன்னான். இல்ல சார், இன்ஃபேக்ட் எனக்கு மாணிக்கத்தை அவ்வளவா தெரியாது. சரோ வீட்டுக்காரர் வேலை இல்லாம இருக்குன்னு சொல்லிச்சு. சரோ தங்கமான பொண்ணு. அவ வார்த்தையை நம்பிதான் நான் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்.